بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அவனுடைய சத்திய மார்க்கமான இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்ற நாங்கள் அதனுடைய அடிப்படையான குர்ஆனையும் குர்ஆனுக்கு முரண்படாத சஹீஹான அதீதையும் பின்பற்றி நம்முடைய வாழ்நாளை இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் இந்த இடத்தில் குழுமியிருக்கின்றோம். ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற குடும்பவியல் மாநாடு. குடும்பவியல் மாநாடு என்ற இந்த தலைப்பு, இந்த குடும்பவியல் மாநாடு ஏன் எதற்கு என்ற ஒரு தகவலை உங்களுக்கு முன்னால் நான் பதிவு பண்ணலாம் என்று ஆசைப்படுகின்றேன். உங்களுக்கு தெரியும், இன்றைய நாட்டில் பல அமைப்புகள் தாவா பணிகளை செய்து வந்தாலும் ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினூடாக பல முக்கியமான பணிகளை நாம் கையில் எடுத்து செய்து வருகின்றோம். ஒரு தாவா பணி செய்யக்கூடிய அமைப்பென்றால் அவர்கள் மார்க்கத்தை மாத்திரம்தான் எடுத்து சொல்ல வேண்டும், மார்க்கம் மாத்திரம்தான் அடிப்படையான அவருடைய ஷெட்யூலாகவும் அவருடைய எஜெண்டாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து அமைப்புகளுடைய நோக்கம். ஆனால் அதிலிருந்து விலகி இன்றைக்கு இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்வதோடு நிறுத்திவிடாமல் அவர்களுடைய உலக வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கைக்கும் எந்த அளவு நாம் அவர்கள் வெற்றிகரமாக வாழ வேண்டும், எந்த அளவு அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், எந்த சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் மறுமை வாழ்க்கை வெற்றி பெறும், மறுமை வாழ்க்கை நல்லபடிய அமையும் என்ற நோக்கத்தை நோக்கித்தான் இந்த குடும்பவியல் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பவியல் மாநாட்டில் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தலைப்பாக பேசப்படாது, கேள்வி பதில் என்ற நிகழ்ச்சி இருக்காது, இன்னும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஐயங்கள் நிறைவுபடுத்தக்கூடிய நிகழ்ச்சி இருக்காது, மார்க்கத்துடைய செயல்பாடுகள் எப்படி நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது, இந்த போன்ற கேள்விகளுக்கு இடமில்லை இங்கு. இது முழுக்க முழுக்க எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றால், இஸ்லாமிய குடும்பம், இஸ்லாத்தை ஏற்ற இஸ்லாமிய குடும்பம், குடும்ப வாழ்க்கைக்குள் வரக்கூடிய சர்ச்சைகள் பிரச்சனைகளால் இன்று இலங்கையில் நமக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு மாற்று மதத்தவர்கள் கூட இஸ்லாமிய வாழ்க்கை நல்ல நெறிமுறையை காட்டதில்லை, நல்ல வழிமுறை அவருக்கு அமைத்து கொடுத்ததில்லை. அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு போலீஸ் நிலையங்களிலும்
அதே போன்று கோர்ட் நிலையங்களும் இன்றைக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்க்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஏற்றிருக்கும் இந்த சத்திய மார்க்கம் மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளிலும், அவன் பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் அவனுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இந்த சத்திய இஸ்லாம் மார்க்கம். இந்த மார்க்கத்துக்குள் இருக்கக்கூடிய நாங்கள் கூட இந்த மார்க்கத்தை சரியான முறையில் விளங்காத சூழ்நிலையால் தான் நாம் பல சர்ச்சைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் குடும்பங்கள் சீரழிந்து சின்ன பின்னமாகக்கூடிய அளவுக்கு நம் நாட்டில் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்ப இதற்கு என்னதான் தீர்வு? இவர்கள் மத்தியில் எந்த அளவு நாம் மார்க்கத்தை சொன்னாலும், எந்த அளவு இஸ்லாத்தை நாம் விளக்கப்படுத்தினாலும், இந்த குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் இது நீங்க தெரியவே இல்லை. ஏன்னா காலப்போக்கில் அதிகரித்து வரக்கூடிய மாதிரி தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, உற்றார் உறவினருக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் இல்லையா, இது அவனை மார்க்கத்திலிருந்து தரம் புறக்கூடிய அளவுக்கு மாறுது. அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை எங்க போகுதுண்டா, அவன் ஏற்றிருக்கும் மார்க்கத்தை கூட பிழை காணும் அளவுக்கு இதை விட்டு விலகி போகலாம், இது நமக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குன்னு சொல்லும் அளவுக்கு மாறுது. அப்ப இப்படி ஒரு சத்திய மார்க்கத்தை இருந்து மனிதனுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும், மனிதனுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். இந்த மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு சரியான விளக்கம் இல்லாத காரணத்தினால், சரியான தெளிவில்லாத காரணத்தினால் தன்னுடைய வாழ்க்கை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள முடியாமல் தட்டி தடுமாறக்கூடிய சூழ்நிலை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். நாம் ஏற்றுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் சுயமாக எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு, சுயமாக அவனை விருப்பப்படி நடக்க முடியாத அளவுக்கு மார்க்கத்துடைய அனைத்து காரியங்களும் நமக்கு செயல்படுத்தி தருகிறது. அவன் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய இருந்தாலும், குடும்ப வாழ்க்கை செய்யக்கூடிய இருந்தாலும், உற்றால் உறவினோடு பழகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், அனைத்துக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு நம்மளால் தீர்வு காண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பல பிரச்சனைக்கு ஆளாகின்றோம். இந்த சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்குத்தான் இந்த குடும்பவியல் மாநாடு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த மாநாட்டில் தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் பயான்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இது அனைத்து நிகழ்ச்சிகளும் உங்கள் வாழ்க்கை நடத்தக்கூடிய நிலையில் ஏற்படக்கூடிய சர்ச்சைகள், பிரச்சனைகள், இன்னும் என்னென்ன நிகழ்வுகள்லாம் ஏற்படுமோ அனைத்துக்கும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தீர்வு தரக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த குடும்பவியல் நிகழ்ச்சி. அப்ப வெறுமென நாம உலக வாழ்க்கையில மட்டும் அனைத்து காரியங்களும் வழிகாட்டி விடாமல் மார்க்க ரீதியான சரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு வழிகாட்டினால்தான் உங்களோட குடும்ப வாழ்க்கையை கொண்டு போகலாம். குடும்பத்துக்குள்ள ஒரு சர்ச்சை ஏற்பட்டு விட்டால் அந்த சர்ச்சை எந்த அளவுக்கு போகும்னு சொன்னா மனித வாழ்க்கையில் அவனுடைய நாட்டுக்குள்ள பிரச்சனை வர அளவுக்கு கூட கூடும். அந்த அளவுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை ஒழுங்குமுறை இல்லாவிட்டால், பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் உறவு முறைகள் நெருக்கங்கள் இல்லாவிட்டால் பல பிரச்சனைகள் அது போலீஸ் நிலையத்துக்கு போயிட்டு இன்றைக்கு பேப்பர்ல பத்திரிகை போன்ற இடங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு தகப்பனும் மகனும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க, தாய் ரெண்டு பிள்ளையோட கிணத்துல பாஞ்சிட்டா, இதெல்லாம் முஸ்லீம் குடும்பத்தில் நடக்குதுன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ரொம்ப வியப்புத்தக்க கூடிய விடயம் அது. முஸ்லிம் சமுதாயத்தில் நடப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. முஸ்லிம் சமுதாயம் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் நாம் ஏற்றிருக்கும் மார்க்கம் உண்மையிலே அந்நிய மதத்திற்கு இது நேரான வழிகாட்டக்கூடிய மார்க்கம் அல்ல, இது மக்களுக்கு சரியான வழியை காட்டி இல்ல, அதனால தான் இந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்கன்னு சொல்லும் அளவுக்கு மக்கள் மாற்று மத நினைக்கும் அளவுக்கு மாறுகின்றது. நாம் ஏற்றிருக்கிற மார்க்கம் அனைத்து காரியங்களும் வழிகாட்டக்கூடியது நாம் எல்லாம் தெரிந்து வைக்கின்றோம். ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சு துப்புல இருந்து ஆட்சி வரைக்கும் வழிகாட்டுகிறாங்க என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் தடம் பிறந்து வாழ்க்கையை அழித்து கொண்டு இன்னும் பிரச்சனை ஆளாகும் என்று சொன்னால் எங்கள் மத்தியில் மார்க்கம் சம்பந்தமான தெளிவில்லாத காரணம், சரியான முறை தெளிவில்லாத காரணத்தினால் இந்த ஏற்பாடு நடக்கின்றது. அப்ப இந்த நிகழ்ச்சி, இந்த குடும்ப நிகழ்ச்சி கண்டிப்பாக எந்த ஒரு கஷ்டத்தையும் பார்க்காமல், எந்த ஒரு இங்கே ஏற்படக்கூடிய உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்ட அதை பொறுத்து கொண்டு முழுமையாக இந்த அனைத்து நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்வது கட்டாயமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அமைப்பாகிய நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் இந்த நாட்டில் செயல்படுறோம்னு சொன்னா, முன்கூடி சொன்னது போல மார்க்கத்தை மட்டும் நாம் எங்களை கையில் எடுக்காம இந்த ஜமாத் முக்கியமான செயல்பாடுகளை ஈடுபடக்கூடிய ஜமாத். இந்த ஜமாத்துடைய அனைத்து செயல்பாடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க
மறுமை நோக்கி தான் இந்த ஜமாத் செயல்படுது. இதை திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்ன சலாத்தி வனுஸ்கி வமயாய வமமாத்தில் இல்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே நீங்க சொல்லுங்க, என்னுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், என்னுடைய வணக்க வழிபாடு இவை அனைத்தையும் நாளை மறுமை அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் என் நபியே நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாமே அடங்குது. உலக வாழ்க்கையை மடங்குது, மறுமையை மடங்குது, குடும்ப வாழ்க்கையை மடங்குது. இது அனைத்தும் என்னத்துக்கு சேரும்னு சொன்னா மறுமை மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை, மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்பதை தான் எல்லா முஸ்லிம்களும் எண்ணமாக இருக்க வேண்டும். இந்த செயல்பாடை தான் இந்த ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத் இலங்கை பூராவும் செய்து கொண்டு வருகிறது. இதனுடைய ஒவ்வொரு பணிகளையும் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அனைத்து பணிகளிலேயும் எந்த ஒரு உலக லாபத்தையும் அடையாமல், எந்த ஒரு பதவி பேராசை பெறாமல், எந்த ஒரு அந்தஸ்துக்கும் ஆசை இல்லாமல், எந்த ஒரு சுயநலத்துக்காக வேண்டி பார்க்காமல் அனைத்து செயல்பாடுகளை பார்த்தீர்கள் என்றால் அனைத்துமே மறுமை மட்டும்தான். இதை விட்டு ஒரு அணுவளவு கூட நாம திரும்பிடக்கூடாது, இதை விட்டு எந்த அளவு நாம மாறிடக்கூடாதுன்றது தான் நோக்கம். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த எஜெண்டாவை பாருங்க. இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லக்கூடிய நாங்க எங்களுடைய எஜெண்டாக்குள்ள இந்த மார்க்கம், தூய்மையான மார்க்கத்தை ஏற்ற முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிதத்துகள், அனாச்சாரங்கள், இன்னும் மூட நம்பிக்கைகள், இது போன்ற அனைத்தையும் மீட்டு இவர்களை தூய்மைப்படுத்தினால்தான் ஒழுங்கான முறையில் இவர்கள் சரியான ஒரு இடத்தை அடைஞ்சு சொர்க்கத்துடைய எத்தனை படித்தளங்கள் இருக்கிறது, மேல் படித்தளத்தை அடையக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். அதை நோக்கி தான் இந்த ஜமாத் என்ன செய்யுது, சத்திய மார்க்கத்தை எங்கள் முஸ்லிம்கள் மத்தியில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சர்ச்சைகள் வந்தாலும், என்ன அச்சுறுத்தல் வந்தாலும், எந்த நேரத்தில் என்ன நிலை ஏற்பட்டாலும் இந்த மார்க்கத்தை ஒரு அளவு கூட நாம அதாவது மறைக்காமல் அதுக்கு விட்டு கொடுப்பின்றி எந்த ஒரு சூழ்நிலையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத் இயங்கி வருகிறது. அதனால தான் உங்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் மத்தியினாலேயே ஒரு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? இன்றைக்கு இலங்கை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து, அதாவது தௌஹீத்வாதிகள் இருக்கக்கூடிய போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் கூட, இது போல் நமக்கு மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர் கூட அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு ஜமாத் இருக்கும் என்று சொன்னால் அது ஸ்ரீலங்கா தௌஹீத் மாத்திரம்தான். ஆனால் அதுபோன்று அனைத்து ஜமாத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஜமாத் இருக்கும் என்று சொன்னால் அது இந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தான். அது வேறுபாடு உங்களுக்கு தெரியுது. இப்ப அவ்வளவு பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறான்னு சொன்னா அவ்வளவு பேருக்கு சத்தியம் விளங்கல்ல. ஒத்தம் மட்டும் தனிச்சு நின்று நீங்க என்னத்தான் சொன்னாலும், என்னத்தான் செய்தாலும், மார்க்கத்தை சொல்லுவேன்னு துணிஞ்சு நிற்கிறோமே அல்லாஹ்வோட உதவியை கொண்டு, அப்ப அங்கே சத்தியம் விளங்கும். அப்ப முஸ்லிம் சமுதாயத்துக்கு சரியான ஒரு மார்க்க வழிகாட்டல், முஸ்லிம் சமுதாய சரியான தெளிவை கொடுக்கிறது தான் இந்த ஜமாத்துடைய முதல் எஜெண்டாவே இருக்கிறது. அடுத்ததாக நாம் ஏற்றுக்கும் இந்த சத்திய மார்க்கம், இந்த உண்மையான தீனுல் இஸ்லாம் நமக்கு மட்டும் சொந்தமானதா? நமக்கு மட்டும் சொந்தமானதல்ல. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்களை சொல்றான், முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் சொந்தமான மார்க்கம். இந்த மார்க்கம் இந்த திருமறை குர்ஆன் முஸ்லிம்கள் மட்டும் பொத்தி வைக்கக்கூடிய, இஸ்லாத்தை ஏற்றல் மட்டும் தன்னிடம் மட்டும் அதை வைத்துக் கொள்ளக்கூடிய மார்க்கம் அல்ல. இது உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சென்றடைய வேண்டிய மார்க்கம். இந்த பணியை ஜமாத் கையெடுத்து செய்து இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற பெயர்ல மாற்று மதங்கள் அனைத்து இஸ்லாம் சமுதாயம் எல்லா ஐயங்களும் எப்படி என்னாலும் கேள்வி கேளு, நம்மளை சட்டையை பிடிச்சி கேட்கறனாலும் கேளு, எதுக்கு நாம பைசோல தயாரிக்கிறோம் என்று சொல்லி துணிஞ்சு நின்று இந்த ஜமாத் அந்த வேலை செய்து அந்த மார்க்கத்தை அந்த பணி செய்யறதால இஸ்லாத்தை ரெண்டு வகையான பெனிஃபிட் ஜமாத்துக்கு கிடைக்கும், இஸ்லாம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு கிடைக்கும். ஒரு சில வேலைகளை இஸ்லாத்தை தப்பா புரிஞ்சுப்பான், இஸ்லாமை விளங்காம இருந்திப்பான், அவனுக்கு கூட கேள்வி கேட்டு நாம் பதில் கொடுத்தன விளங்குது, ஆஹா நாம விளங்கி வச்சா தப்பா இருந்துச்சு தெளிவா பதிலித்தாரான்னு சொல்லி இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல தான் இறங்கி வந்துருவான். இதுக்கு முதல்ல எதிர்க்கணும், இது தப்பான வழி, இது இலங்கையில ரொம்ப ஒரு பிரச்சாரம் பண்றாங்கன்னு நினைத்தவன் இது சரியான வழியில மனிதனுக்கு சரியான வழிகாட்ட செய்யக்கூடிய ஒரு மதமா இருக்கணும் சொல்லி அதுல இருந்து இறங்கி வந்துருவான். அப்படியும் இல்ல இன்னும் மேல்கட்டம் போனோம்னு சொன்னா இது மார்க்கம் சரியான மார்க்கம் தான், இது சொல்லக்கூடிய செய்திகள் சரியாக தான் இருக்குது, மனித வாழ்க்கைக்கும் மனித வாழ்க்கை நடைமுறைக்கும் ஏற்ற மார்க்கமா இருக்குது, ஆனா இதுதான் சரியான வழி என்று இஸ்லாத்தை தழுவக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் ஒன்றுக்குள்ள பிணைஞ்சிருந்தாலும் ரெண்டு வெவ்வேறாக செயல்படுத்தக்கூடிய மார்க்க ஜமாத்தாக இந்த ஜமாத் செயல்படுது. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமுதாயத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், ஏற்படக்கூடிய சர்ச்சைகள் அரசாங்க ரீதியா வந்தாலும் இன்னும் வேற எந்த வழியில வந்தாலும் முதலாவது களம் இறங்கி, அதாவது இந்த மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஜமாத்தாக இந்த ஸ்ரீலங்கா தவ்ஹீத் ஜமாத் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசாங்க ரீதியாக நடந்தாலும் அது போல வேற அமைப்புகள் ரீதியாக நடந்தாலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து அதுக்கு பல தீர்வுகளை கண்டு
பல அல்லாஹ்வுடைய மாபெரும் வெற்றிகளை கண்டு செயல்படுத்தக்கூடிய ஜமாத். சமீப காலமாக உங்களுக்கு தெரியும் பல மீடியாக்களை பல பிரச்சனை போட்டுக்கொண்டே இருந்தான். உதாரணத்துக்கு கொண்டு சொல்வதாக இருந்தால் ஒரு சிங்கள பாடகன் அவன் ஒரு சிங்கள பாட்டு எழுந்தான். மிராஜ்னு சொல்லக்கூடியவன் சித்தி மசீலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரம்பமாகக்கூடிய அந்த சிங்கள பாட்டில் எந்த அளவுக்கு இஸ்லாமிய பெண்களை கொச்சப்படுத்துறான்னு சொன்னால் அந்த பாட்டு பல முறை மீடியாக்கள் அதில் போடப்பட்டும் எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பும் கண்ணுக்கு தெரியல. எந்த ஒரு அமைப்பு அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இந்த பாட்டு என்ன தகவல் சொல்லுதுன்னு கூட தெரியல. அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. சமுதாய அக்கறை இல்லை. நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்துடைய அக்கறை இல்லாத காரணத்தில் அந்த சிந்தனை இல்லை. நாங்கள் அதை பார்க்குறோம். அது எங்களுக்கு தகவலாக கிடைக்குது. இப்படி ஒரு பாட்டு போயிட்டு என்னன்னு பாருங்கன்னு சொல்றான். அந்த பாட்டு எடுத்துக்கிற எப்படி எடுக்கிறான்? ஒரு முஸ்லீம் பெண்மணி மாற்று மத சகோதரனை விரும்பக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டில் அப்படி சுருக்கமாக தகவலை கொண்டு வரா. குடும்பத்துக்கு ஒத்துழைப்பு இல்லாம, குடும்பத்து அனுமதி இல்லாம இந்த மாற்று மத சகோதரனோட என்ன செய்யறா? இந்த பெண்மணி வீட்டை விட்டே போற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. அப்ப முஸ்லீம் பெண்களுடைய நிலை இதுதான் என்று சொல்லக்கூடிய நிலை அந்த பாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வரான்னு சொன்னா, இப்படி சூழ்நிலை ஏற்படும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய சகோதரன் அவன் என்ன பார்க்கறான்னு சொன்னா, என் தங்கச்சி என் ராத்தா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆயிட்டான்னு சொல்லி அவன் ஆயுதத்தோட போயிட்டு யாரை அந்த சகோதரி விரும்பினாவோ அவனை துப்பாக்கியால சுடக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை எடுக்கிறான். மூணாவது என்ன எடுக்கிறான்னு சொன்னா, தகப்பன் அந்த பெண்ணுடைய தகப்பன் தான் கூட்டிட்டு போயிட்டு தன்னை மகளை அந்த அந்நிய மதத்தோட சேர்த்து விடுற மாதிரி காட்டுறான். இந்த மூணு கான்செப்டை நீங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு சரியான வழிகாட்டல் இல்ல, குடும்பத்துல சரியான அவருக்கு அறிவு இல்ல, மார்க்கமே இல்ல, படிப்பே இல்லை, அதனால அந்நியனோட கூப்பிட்டா போறமா இருக்கிறா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு சொல்லக்கூடிய தகவல், முஸ்லீம் ஆண்கள் அவர்களுக்கும் படிப்பறிவு இல்லை, எப்ப பார்த்தாலும் துப்பாக்கியும் அதாவது நான் சொல்லுவோம் இல்லையா அண்டர்கள் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் இருக்கிறாங்க. மூணாவது என்ன சொல்ல வரேன்னா, தகப்பனை கூட்டி கொடுக்குற அளவுக்கு இருக்குது, இப்படி போயிட்டா வேற வழியே இல்லை அனுப்பிடுவோம் அனுப்புற அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் சித்தரிக்கக்கூடிய அந்த பாடலை திரும்ப திரும்ப மீடியாக்கள்ல போகுது. எங்களோட சமுதாயத்துக்கு எங்களோட சமுதாயத்தில் பெரிய பெரிய அமைப்புகள் என்று பெரிய பெரிய பட்ட பதவிகள் சொல்றாங்க இல்லையா, இவங்க யாருக்கும் கண் தெரியல, யாரும் பார்க்கல. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால ஜமாத்து கட்டி வச்சதால ஐ சம்பந்தம் பேசி அந்த பாடங்களுக்கு நாம வலியுறுத்தி அந்த பாட்டை வாபஸ் வாங்குற அளவுக்கு அவனுக்கு மனு கொடுத்து அவன் இமெயில் அவனை கண்டிச்சு அவன் நேரடியாக சந்திக்கிற அளவுக்கு அவனுக்கு ஓனிங் பண்ற அளவுக்கு போனோன்னா அந்த பாட்டு முக்கியமான அரசாங்க மீடியா எல்லாத்தையும் தூக்கிட்டான். அவன் காசு கொடுத்து போடக்கூடிய அவனை பொக்கட்டால காசு கொடுத்து போடக்கூடிய மீடியா மட்டும் அந்த நிகழ்வு நடந்துச்சு. அப்ப இந்த பணியில ஜமாத் ஏன் செய்து ஏண்ட தங்கச்சி அப்படி போயிட்டு கொண்டிருக்கிறா, ஏண்ட தகப்பனை கூட்டி கொடுக்குறாரு, ஏன் அண்ணனா துப்பாக்கியை தூக்கிட்டு போறான்? இல்ல, ஏண்ட சமுதாயம், ஏண்ட உறவு, என்ன ரத்த பந்தம், இது நாளைக்கு இப்படியே போச்சுன்னு சொன்னா வேற ஒரு இடத்துல கொண்டு வச்சிருவான். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நேரத்தில் களமிறங்கி செயல்படக்கூடிய ஒர்க்கிங்க செயல்பாட்டை இந்த ஜமாத் செய்துன்னு சொன்னா ஜமாத்துடைய அனைத்து செயல்பாடும் மர்மை சிந்தனை, மர்மை தான் முக்கியம். இதே போன்று மார்க்கத்தோட மட்டும் நின்று விடாமல், மார்க்கம் மட்டும்தான் மக்களுக்கு போச்சுன்னு வைங்க, அது மட்டும் அவனுக்கு எடுப்படாது. அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு கலந்து கொள்ளணும். அவன் நம்ம உற்ற உறவினர் போல பார்க்கணும். சொன்னாங்க ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு உடலை போன்றன்னு சொன்னாங்க. ஒரு உடலை போன்றன்னு சொன்னால் ஒரு உடம்புக்கு ஒரு நோய் ஏற்பட்டால், ஒரு தலைக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்கு மற்ற அங்கங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு செயல்படுமோ, எந்த அளவுக்கு வேக்கிங் பண்ணுமோ, அது போன்று இன்னொரு மூமினுக்கு உறுதுணையா இருக்கணும். அவன் ஒரு கஷ்டத்துல விழுந்துட்டான்டா, அவன் ஒரு துன்பத்துல துயரத்துல விழுந்துட்டான்டா, அவனுக்கு நீ உறுதுணையா இருக்கணும், அவனை கஷ்டத்தை நீக்கணும் என்று சொல்லும் அளவுக்கு மார்க்கத்தில் இருந்து கொண்டு கண்டும் காணாம இருக்கணும்னு எவ்வளவு பெரிய அநியாயம். இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க, இலங்கையில கூட இன்றைக்கு கிழக்கு மாநிலத்தில் எந்த பகுதியில் பார்த்தாலும் நம்முடைய சமுதாயத்துக்கு வரக்கூடிய பெரியோர் சீர்கேடு, பெரியோர் ஒரு சாபக்கேடு சொல்லக்கூடிய அளவு இருக்கக்கூடியதான் இந்த திருமண மந்தத்தை உருவாக்கும் போது கேட்கக்கூடிய டௌரி சீதனம்னு சொல்லக்கூடியது. இதால எவ்வளவு சீர்கேடு தெரியும் நம்ம நாட்டுக்கு, எவ்வளவு சமுதாயத்துக்கு ஒரு கஷ்டம் தெரியுமா? ரிசானா ரஃபீக் சொல்லக்கூடிய பெண்மணி சவுதியில போயிட்டு அவளுடைய களத்து துண்டிக்கப்பட்டதுக்கு இன்றைக்கு நம்ம நாட்டிலையும் நம்ம அரசாங்கத்துக்கு கூட அதை வலியுறுத்தி என்ன ஆர்ப்பாட்டம், என்ன பிரச்சனைகள், அதாவது இஸ்லாமிய சரியா சட்டம் பிழைன்னு சொல்லும் அளவுக்கு எங்களுடைய சமுதாயத்தோடு சில களமிறங்கி இந்த வேலை பார்க்கறாங்கன்னு சொன்னா, இந்த பெண்மணி இந்த இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கு மூல காரணம் எதுன்னு சிந்திச்சாங்களா? ஏன் இந்த செயலுக்கு இந்த பெண்மணி ஆனான்னு சிந்திச்சாங்களா? அதை பத்தி யோசிச்சாங்களா? சமுதாய அக்கறை இல்ல, சமுதாய பத்தி சிந்தனை இல்ல. சீதனம் மேன் 18 வயசு உள்ள அந்த பெண்மணி 26 27 வயதுன்னு சொல்லி பாஸ்போர்ட்ல பொய்யான ஒரு பதிவு பண்ணி அவன் அனுப்புறேன்னு சொன்னால் என்ன காரணம்? இந்த வயது மட்டும் வளர்த்தெடுத்த அந்த தாய் தாமனுக்கு இன்னும் இன்னொரு 10 12 வருது வளர்க்க முடியாதா? அவருக்கு உண்ண கொடுக்க முடியாதா? உணவு கொடுக்க முடியாதா? முடியும். அவருடைய ஏஜ் அடைஞ்சிட்டா, திருமணம் முடிக்கணும் ஏஜ் அடைஞ்சிட்டா,
10க்கு 10 வீடு பலமுறை டிவியில் காட்டுறான், பேப்பரில் காட்டுறான். இவன் டவுரியா 10 லட்சம் கேட்குறான். வாகனம் தாண்டான், மோட்டார் பைக் தாண்டான். எங்கால கொடுப்பான்? எங்கால இன்னைக்கு கொடுக்கறதுக்கு? பெரிய அநியாயம். பள்ளிவாசலில் தொழும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு லெமனேட்டில் போட்டு பேப்பர் அடிச்சுட்டு வந்து குமராளி வந்திக்கிறேன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு எங்களோட சமுதாயம் மாறிக்கணும்னு சொன்னால், இந்த டௌரி இவ்வளவு தூரம் போய் இந்த சீதனம்னு சொல்லக்கூடிய கொடுமை எங்களோட சமுதாயத்தை ஆட்டி படைக்குது. இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு பண்ணக்கூடிய நிலை எங்களோட சமுதாயத்தை எங்களோட அமைப்புகளுக்கு இருந்துச்சா? அதை பற்றி பேசினாங்களா? அதை பற்றி களமறை காய்ச்சாங்களா? பயம் பேசுறதுக்கு முன் வர காரணம் என்ன? வராத காரணம் என்ன? அதாவது தானே ஒரு திருடன் போயிட்டு எப்படி மத்தனை போயிட்டு பிடிச்சி கொடுப்பான். இவன் அவ்வளோ பேர் அதில் இருக்கிறவன் தான். அவ்வளோ பேரும் பொண்ணூட்டில் போயிட்டு இருக்கிறவன், அவ்வளோ பேர் சீதன் எடுத்தவன், டவுரி எடுத்தவன். இவன் இப்படி இதை பற்றி பேசுவான். பேச தகுதி இல்லை, திராணி இல்லை. இப்படி சூழ்நிலைகளை சமுதாயம் மீட்கிற நேரம் இந்த ஜமாத் களமிறங்கி பல இடங்கள்ல இலங்கையில் எந்த அளவுக்கு நடத்திக்கிறோம்னு சொன்னா, சில இடங்களில் நடத்தின ப்ரோக்ராம்ல மேடையில் ஏறி வந்து மாமனார்ட்ட மருமக நான் எடுத்தது தப்புன்னு இப்போ உணர்றேன், இது தவறு, எனக்கு மருமகளை திருப்பி முடியாது, இப்போ உங்களுக்கு எடுத்த நான் அமௌண்ட்டை திருப்பி தந்துடுறேன், இல்லாட்டி இந்த காலக்கேடுக்குள்ள தந்துடுறேன் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால இந்த ஜமாத்துடைய செயல்பாடு சமுதாயத்தை மாற்றுதுன்னு சொன்னால், இந்த ஜமாத்துடைய செயல்பாடு மறுமை சிந்தனை தான். மறுமை நோக்கத்துக்கு செய்யக்கூடியங்க. எந்த அளவுக்கு சில வாலிபர்கள் வந்து நம்மகிட்ட முன்னிலையை வந்து நான் திருமணம் கூடிய காலத்தில் எந்த ஒரு சீதனம் எடுக்க மாட்டேன், எந்த ஒரு டௌரியம் எடுக்க மாட்டேன், அல்லாஹ் மீது ஆணையா சத்தியம் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு சமுதாயம் மாறி வருதுன்னு சொன்னால், அந்த சமுதாயத்தை உருவாக்குறது ஜமாத் முழுமையாக பாடக்கூடிய செயல்பாடாக இருக்குது. இந்த ஜமாத்துடைய செயல்பாடு சமுதாய பணி, முக்கியமான பணியாக இருக்குது. இலங்கையில் எங்க நடந்தால் வெள்ள நிவாரணம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு 2012 நடந்த இந்த கிழக்கு மாநிலத்தில் நடந்த வெள்ள நிவாரணத்தை கேட்டீங்கன்னா புதுமையான செயல்பாடு. இன்றைக்கு ஒட்டுமொத்த இலங்கையில் இயக்கக்கூடிய தவிதன் இருக்கக்கூடிய நிறுவனங்களை இயக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து வசூல் பண்ணி அந்த வெள்ள நிவாரணத்துக்கு கொடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னால் 25 லட்சம் அவங்க வசூல் பண்ணது. கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் படி ஒரு 8 இல்லாட்டி 9 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து பண்ண வசூல் அது. அதை பண்ணி கொண்டு போயிட்டு சரியான முறையில் விநியோகிக்கல. குறிப்பிட்ட 2 பள்ளிவாசல் அப்படியே போய் ஜாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த பள்ளிவாசலில் திருடு நடந்துச்சு, அரசு முட்டையை காணாமல் போச்சுன்னு அதுக்கு அடுத்து பேப்பரில் வருது, அது வேற சப்ஜெக்ட். ஆனால் அனைத்து அமைப்புகள் சேர்ந்து 25 லட்சம் கொண்டு போயிட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிற நேரத்தில் ஸ்ரீலங்கா தௌஜமாத் அமைப்பு நிர்வாகிகள் உட்பட அது பண்ணி கூட தாய்கள் உட்பட அவ்வளோ பேர் வீதி வீதியா களமிறங்கி கடவாசல் முழுக்க போயிட்டு, அதாவது ஒவ்வொரு தெருவா போயிட்டு வாளி ஏந்தி வசூல் பண்ணி அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால 27 லட்சம் வசூல் பண்ண அந்த நேரத்தில் மட்டும். அல்லாஹ் அக்பர். 27 லட்சம் வசூல் பண்ணி எந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம்னா, அமானிதமா எடுத்த அந்த பணத்தை, அந்த பொருட்களை, உணவு பொருட்களை யாருக்கு சென்றடையணுமோ அவங்களோட வீட்டு வாசலை சென்று கொடுக்கக்கூடிய பணியை செய்துதான் இந்த ஜமாத். அப்ப சமுதாய அக்கறைன்னு சொன்னா இவன் எப்படி பாக்குறான்டா, அறிவிச்சிடறான், வெளிநாட்டுக்கு அறிவிச்சிடறான். வர்ற அமௌண்ட்ல அவன கமிஷன் எடுத்து போட்டு பள்ளிவாசல் சதியை கொடுத்துட்டு போயிடுவான். 10 லட்சம் வந்துச்சா, எனக்கு கமிஷன் 3 லட்சம் 7 லட்சம் ஊருக்கு எப்படி சரி வெள்ள நிவாரணம் கொடு, என்ன போட்டை போட்டு என்ன போட்ல பேர்ல கொடுத்து இவ்வளவுதான் இவனுக்கு வேணும். அந்த போர்டு அங்க வெளிநாட்டுக்கு போயிடும், அதோட சப்ஜெக்ட் முடிச்சு. ஆனா இந்த ஜமாத் அப்படி செயல்படவில்லை. ஏன் நான் சொல்லி காட்டுறேன்னு சொன்னா, செய்யற பேர்ல செய்யறதும் தப்பு, செய்யற முறையும் தெரியல, செஞ்சா ஒழுங்கா செய்யணும். இது போன்ற முக்கியமான வேலைகளும் ஜமாத் ஈடுபடுது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தலைமை பீடம் கொழும்புல இருக்குது, அதனூடாக நான் செய்யக்கூடிய பணிகள் இருக்கலையா, நாமளே வியப்படையக்கூடிய அளவுக்கு தான் பணிகள் இருக்குது. நாங்க நினைக்கல இது நாங்க செய்யறோமான்னு கூட சிந்திக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால செயல்பாடு நடக்குது. இப்ப சென்ற வருடத்துக்கு பின்னால 3 ஆண்டுகள் நாங்க 3 ஆண்டுகள் செயல்படுத்தக்கூடிய ஜமாத்தோட இன்று வரைக்கும் இலங்கை பூராவும் 65 ஊர்களை கிளை அமைச்சு செயல்படுது. இந்த தலைமை எப்படி செயல்படுதோ அதே செயல்பாடு, அதே தாவா பணியையும் அதே சமூக பணியையும் செய்யக்கூடிய இலங்கை பூராவும் 65 ஊர்களில் இந்த செயல்பாடு நடக்குதுன்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட கொஞ்சம் பேரால செய்யக்கூடிய வேலை இல்லை. இது அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவினால் செய்யக்கூடிய வேலை. இது நாங்க நினைக்கவே எங்களால இந்த அளவுக்கு வேக்கம் பண்ணி நாம குறிப்பிட்ட ஒரு ஆபீஸ் செய்யக்கூடிய வேக்கம் பண்ணி செய்யக்கூடிய வேலை இல்லை. எதிர்பாராத வகையில் நடக்கக்கூடிய நிலைகள். அல்லாஹ்வுடைய பாதையை சரியான முறையில் சரியான அமைப்பை நாங்கள் செஞ்சுட்டு போனோம்னா அல்லாஹ் அதுக்கு உரோஜனா இருப்பேன்னு சொல்றான். அந்த அடிப்படையில் இந்த ஜமாத்தை செயல்படக்கூடிய அனைத்து இடங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா இடங்களிலும் தலைமையை பொறுத்த வரையில செய்யக்கூடிய பணிகளை எண்ணி அடங்காம சொல்லலாம். எடுகேஷன் சம்பந்தம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றோம். நல்லா படிச்சுட்டு வந்து எந்த அளவுக்கு நிற்கிறான்னு சொன்னா யூனிவர்சிட்டிக்கு கால் வைக்கிற அளவுக்கு மாசம் ஒரு 5000 இல்லாட்டி 10,000க்குள்ள எனக்கு இருந்தா நான் யூனிவர்சிட்டிக்குள்ள நுழைஞ்சிருவேன், என்ன பாடங்களை படிச்சிட முடியும், இந்த நிலைமையில கூட எனக்கு வழி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கடிதங்கள் படிப்பு சம்பந்தமா
எங்களோட சக்திக்கு உட்பட்டு முடிஞ்ச தனவர்களை சந்திச்சு அவங்க நேரடியாக போயிட்டு நிர்வாகிகள் போயிட்டு பேசி இந்த தேவைக்கு செஞ்சு கொடுங்க, படித்த சமுதாயமா மாற்ற வேணும். இன்றைக்கு எங்களோட இளைஞர்களுக்கு அந்த ஒரு பட்டப்பேர் இருக்க தான் செய்யுது. முஸ்லீம் சமுதாயம் என்ன படிப்பறிப்பு இல்ல சமுதாயம் அமைக்கணும், நம்ம சமுதாயத்துக்கு இருக்க தான் செய்யுது. இதை மாற்றி அமைக்கணும், இதுக்கு என்னென்ன வழிக்கணும் சொல்லி அனைத்து வழிகளையும் அந்த 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 அடிப்படையில் எடுக்கேஷன் சம்பந்தமா என்னென்ன செயல்பாடு இருக்குதோ, யூனிவர்சிட்டி படிக்கணும் அந்த ஹெல்ப், சின்ன புத்தகங்கள் பாடல் படிக்கக்கூடிய வருடந்தோறும் கூடக்கூடிய புத்தகங்கள், இந்த செயல்பாடு ஜமாத் செய்யுது. இது சமுதாய அக்கறை கொண்டு செய்யக்கூடிய பணிகள். இதே போன்று மெடிக்கல்னு சொல்லி வந்துட்டேன்னு சொன்னா அதுக்குரிய செயல்பாடுகள். ஆனா இவ்வளவு செய்யக்கூடிய ஜமாத் எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திடம் இருந்தோ அமைப்பிடம் இருந்தோ சல்லு காசு பெறாத ஜமாத். இது ஒரு விசித்திரமா புதுமையா தான் இருக்கும். சில நேரங்களில் சில இடங்களை எங்களை சந்திச்சு பேசுற நேரம் எங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கிற நேரம் நாங்கள் பதில் சொல்றோம். எப்படி செயல்படுறீங்க, எப்படி செயல்படுறீங்க, இப்படி இலங்கை பூரா 65 இதை உருவாக்குறீங்க, நினைச்சா போராட்டம் பண்ணோன்னு அப்படியே பெண்களை கூட்டி வீதி வீதி இறங்கிடுறீங்க. பல செயல்பாடு ரொம்பவும் நாம பழங்கண்ட 50 வருஷம் 75 வருஷம் 100 வருஷம் என்று சொல்லி இளைஞர்கள் எத்தனை அமைப்புகள் நாங்கள் பார்த்துட்டோம். எந்த அமைப்பும் செய்யுதில்லை இந்த வேலையை. எந்த அமைப்பு இந்த அளவுக்கு வேக் பண்றாங்க இல்லை, இளைஞர்களை இப்படி மக்களுக்கு பளிச்சன்னு தெரியக்கூடிய அளவுல எல்லா சமுதாயம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கமும் கூட சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்பாடு நடக்குது. இது நீங்க எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இல்லாமல் இந்த வியப்பா இருக்கு, சொல்லுங்க இதுக்கு பதில் என்று சொல்லும் கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்ம ஜமாத் செயல்படுதுன்னு சொன்னால் இதுல ஏதோ ஒரு இறைவன் கண்டிப்பாக கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பேர் உதவி இருக்குது. அது உதவினால தான் செயல்படுது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த செயல்பாடுகள் அனைத்தும், இந்த ஜமாத்துடைய அனைத்து வழித்திட்டங்களும் அனைத்து செயல்பாடுகளும் என்ன மர்மை சிந்தனை நோக்கம். அதை தொடர்ந்து நம்முடைய முஸ்லிம் சமுதாய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு சண்டை சர்ச்சரவும் இல்லாமல் இன்றைக்கு காதி கோட்டுக்குரிய சில செயல்பாட பார்த்தோம்னு சொன்னா வரக்கூடிய வழக்குகள் எல்லாம் நமக்கு தெரிய வந்த நம்மளோட காதி இருக்கிறாங்க, சில விஷயங்கள் நமக்கு அனுப்புறாங்க, இதை வச்சு பயன் பண்ணுங்க, இதை வச்சு பேசுங்க. வரக்கூடிய விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா உப்பு சப்பில்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் காதி கோட்டுக்கு போகுது. அவருக்கே இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் தேவைன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சில விஷயங்கள் போட அளவுக்கு சில நேரங்களில் ஒரு மூணு சொல்லிக்கிற சொல்றாரு, இந்த மீடியா டிவி பார்க்குறாங்களே நம்ம வீட்டில எல்லாம், இந்த மீடியா பார்க்குற நேரம் மாப்பிள்ளை வந்து ஐடிஎம் பார்க்கணும், பொண்டாட்டி ரூபவாணி பார்க்கறதுக்காண்டி பிரச்சனை கூட வந்து அது கூட காதி கொண்டு வர அளவுக்கு இது ஒரு வழக்கு வர வேண்டிய விஷயமா? தன்னுடைய பிள்ளை குட்டிகளை யோசிக்காம, தன்னுடைய எதிர்காலத்தை யோசிக்காம, தன்னுடைய பொறுப்புல வைக்கக்கூடியவங்களை யோசிக்காம வந்து இந்த சின்ன சின்ன மேட்டர் இப்படி ஏராளமான மேட்டர் தகவல் இருக்கு. அது முழுக்க முழுக்க இன்றைய பயான் முழுக்கவும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைச்சு கொள்ள வேண்டும், அதுல சர்ச்சைகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், வராத வாழ்க்கையே இல்லை. அப்படி யாரும் வரல, நான் ரொம்பவும் நல்லதான் வாழணும்னு சொன்னா பொய் சொல்றான்னு தான் எடுத்துக்கொள்ளணும். அப்படி வரவே வராம இருக்க. அல்லாஹ்வுடைய தூதர வாழ்க்கையில கூட வந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர வாழ்க்கையில கூட என்ன நடந்துச்சு, அவருடைய மனைவிமார்கள் கூட பட்ஜெட்டை வந்து போட்டாங்க, நீங்க தரக்கூடிய இந்த அமௌண்ட் நமக்கு காணாது, வாழ்க்கை வாதாரத்துக்கு போதாம இருக்கு, இதை கூட்டுங்கன்னு கேட்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர மனைவிகள் கூட என்ன செஞ்சாங்க, பட்ஜெட் போட்டாங்க. அப்ப அந்த மாதிரி சர்ச்சைகள் வரத்தான் செய்ய, குடும்பங்கள் வரணும். வந்தா தான் வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் வந்து சில சின்ன பிரச்சனைகள் வந்து நம்ம பெரிய உறவுக்கு லேசா இருக்கும். இப்படி வரக்கூடிய விஷயங்கள் இது போன்ற அனைத்து செயல்பாடுகள் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி ஃபுல்லா அதுக்குரிய நிகழ்ச்சின்றதால முழுமையா இருந்து இதுல சில நமக்கு சில சண்டலங்கள் இருந்தாலும் அதை பொறுமைப்படுத்திக் பொறுமையோடு இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்டு பயன்பெறும் அன்பாய் கேட்டு உரையை முடித்துக் கொள்கிறேன்.